Dear students, welcome to biology class. In previous video, we have seen about types of viruses, fungi and prions. Let us continue the balance topic. Microbes as biocontrol agents. Last video la agriculture and microbes பார்த்தோம். ஸோ அதில் ஒரு டாபிக் பேலன்ஸ் இருக்குது. Microbes as biocontrol agents. Microorganism used for controlling harmful or pathogenic organism and pest of plants are called as biocontrol agents. பயோ அப்படின்னாவே என்னதுன்னா உயிருள்ள அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த பெஸ்ட்டை தாக்கக்கூடிய உயிருள்ள ஹார்ம்ஃபுல் ஆர்கனிசமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சில மைக்ரோப்ஸ் இருக்குது. ஓகேவா? மைக்ரோப்ஸ்க்கு இருக்குது. அதுதான் பயோபெஸ்டிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோப்ஸை பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Bacillus thuringiensis, that is BT, is a species of bacteria that produce a protein called as cryprotein. Bacillus thuringiensis அப்படின்றது ஒரு பாக்டீரியா ஸ்பீசியஸ். அந்த ஸ்பீசியஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீனுக்கு பேர் க்ரைப்ரோட்டீன் அப்படின்றது. ஓகேவா? இந்த க்ரைப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் ப்ரோட்டீன் இஸ் டாக்ஸிக் டு த இன்செக்ட் லார்வா அண்ட் கில்ஸ் தெம். அந்த ப்ரோட்டீன் க்ரைப்ரோட்டீன் அதை பெஸ்ட்டோட இன்செக்டோட லார்வாவை என்ன பண்ணும்? கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. ஸோ இந்த பேசிலஸ் thuringiensis இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ்னால் அதனுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? அதை சாக்கெட்டில் பேக்கில் விற்பாங்க. ஓகேவா? அதை வாட்டரில் டிசால்வ் பண்ணி பிளான்ட்ஸில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த இன்செக்டோட லார்வா என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஸ்போர்ஸ் ஆஃப் Bacillus thuringiensis are available in sackets which are dissolved in water and sprayed on plants infected with insect larva. அந்த லார்வா என்ன ஆயிரும் அப்படின்னா டெட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த வேலை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? மைக்ரோ ஆர்கனிசம் பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் பீயிங். நிறைய வேலை வேல்யூபிள் ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு ஹியூமன் பீயிங்க்கு ஹெல்ப் ஆகுது மைக்ரோப்ஸு. என்னென்ன வேலை பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்மெண்டட் பிவரேஜஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? சாக்ரோமைசிஸ் செர்விசியே அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் பிவரேஜ் தயாரிக்கிறதுக்கு ஃபேக்ட்ரியில் யூஸ் ஆகுது. பிவரேஜ்னால் குளிர்பானங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்மெண்டேஷன் மெத்தடில் அதை என்ன பண்ணுவாங்க? பிவரேஜ் தயாரிப்பாங்க. பிவரேஜஸ் லைக் வைன் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப் ஃப்ரூட்ஸ் பை சாக்ரோமைசிஸ் செர்விசியே. சாக்ரோமைசிஸ் செர்விசியேஸ் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கனிசமு ஃபர்மெண்டேஷன் மெத்தடில் கிரேப் என்ன பண்ணலாம்? வைனா என்ன பண்ணுறது? ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கரிங் ஆஃப் காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ் அண்ட் டொபாக்கோ லீவ்ஸ். அதாவது காஃபி லீவ்ஸு டொபாக்கோ லீவ்ஸை பதப்படுத்துறதுக்கு சில பாக்டீரியாஸ் இதில் மைக்ரோ ஆர்கனிசம் ஹெல்ப் ஆகுது. ஓகேவா? பீன்ஸ் ஆஃப் காஃபி அண்ட் கொக்கோ, லீவ்ஸ் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ ஆர் ஃபர்மெண்டட் பை த பாக்டீரியா பேசிலஸ் மெகாத்தீரியம். அதாவது காஃபி அண்ட் தென் டொபாக்கோ லீவ்ஸை ஃபர்மெண்டட் பண்ணுறதுக்கு என்ன பாக்டீரியா யூஸ் ஆகுது அப்படின்னா பேசிலஸ் மெகாத்தீரியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. ஆர் ஃபர்மெண்டட் பை த பாக்டீரியா மெகாத்தீரியம், பேசிலஸ் மெகாத்தீரியம். திஸ் கிவ்ஸ் த ஸ்பெஷல் அரோமா மீன்ஸ் ஸ்மெல்லு. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேசிலஸ் மெகாத்தீரியம் அந்த டீ காஃபியில் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்மெல்லை கொடுக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட். லாக்டோபசிலஸ் ஸ்பீசியஸ் கன்வெர்ட்டட் மில்க் டு கர்ட். என்ன பண்ணும் அப்படின்னா மில்கை கேர்டாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஆர்கானிக் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆர்கானிக் ஆசிட்னா உயிருள்ள ஆர்கனிசம்லேருந்து
ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸ்க்கு பேர் ஆர்கானிக் மெட்டீரியல். ஆசிட்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ். என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் வந்து ஹெல்ப் ஆகுது. என்னென்ன ஆசிட்ஸ் அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட்டு, அசிட்டிக் ஆசிட்டு, சிட்ரிக் ஆசிட்டு, இதெல்லாம் எதில் வந்து எந்த ஃபங்கையில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்பெர்ஜில்லஸ் நைகர் அப்படின்ற ஒரு ஃபங்கையில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதிலிருந்து தயாரிக்கிறாங்க. எது அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட்டு, அசிட்டிக் ஆசிட்டு, சிட்ரிக் ஆசிட்டு, இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சில என்சைம்ஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. என்சைம்ஸ் லைக் லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ் அண்டு குளுக்கோஸ் ஆக்சிடேஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோப்ஸ்லேருந்து தயாரிக்கக்கூடிய என்சைம்ஸ். ஓகேவா? ஆசிட் என்னதுன்னா ஆக்சாலிக் ஆசிட்டு, அசிட்டிக் ஆசிட்டு, சிட்ரிக் ஆசிட்டு, இதெல்லாம் ஆர்கானிக் ஆசிட்ஸு. இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் அஸ்பெர்ஜில்லஸ் நைகர். ஓகேவா? சில மைக்ரோப்ஸ் வந்து என்சைமையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுனா அப்படின்னா லிப்பேஸு, இன்வெர்டேஸு, புரோட்டியேஸு, குளுக்கோஸு, ஆக்சிடேஸ், இதெல்லாம் இந்த என்சைம்ஸ்லாம் சில மைக்ரோப்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய என்சைம்ஸ். அண்ட் தென் ஈஸ்ட் ஆர் ரிச் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விட்டமின் மெட்டீரியல் எதுலேருந்து எதில் நிறையா இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்கஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் இன் மெடிசன், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது த சப்ஸ்டன்ஸ் தட் கில் ஆர் ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம். அதாவது உயிர்களுக்கு தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா, தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிர்களில் க்ரோத்தை தடுக்கக்கூடிய அல்லது அந்த ஹார்ம்ஃபுல் ஆர்கனிசமை கில் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியுடைய ஒரு பொருளுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது உயிர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஏதாவது நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும், அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மைக்ரோ ஆர்கனிசமோட க்ரோத்தை ஒன்று தடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசமை கில் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியுடைய ஒரு பொருளுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு சில மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து கிடைக்கக்கூடியது. ஓகேவா? ஆன்டிபயோட்டிக்ஸ் தீஸ் ஆர் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம். இதுவும் என்னது மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து கிடைக்கும். இப்போ எப்படி சில மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நமக்கு உயிரினங்களுக்கு என்ன பண்ணும், தீங்கு தரும். ஸோ சில மைக்ரோ ஆர்கனிசம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியுடைய ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். ஓகேவா? தட் இஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் இன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன் ஆர் inhibitory or determinal to other microbes. ஓகேவா? ஸோ இன் 1929 Alexander Fleming produced the first antibiotic. யார் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் 1929 பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து கண்டுபிடிச்சார். ஓகேவா? And then in human being, antibiotics are used to control the infectious disease like cholera, diphtheria, pneumonia, typhoid. Human beingக்கு எந்த வேலை ஹெல்ப் ஆகுதுங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸு? காலரா, டிப்தீரியா, நிமோனியா, டைப்பாய்டு இந்த மாதிரி டிசீசஸை அஃபெக்ட் ஆகாமல் ஹியூமன் பீயிங்கில் அஃபெக்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகேவா? ஸோ என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு பாருங்கள். கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியா, நிறைய டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் பார்த்துருக்கோம். பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் எந்த கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம், அதில் என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம், எந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பாக்டீரியாவில் 3 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் இருக்குது. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ் அப்படின்றது, அதிலிருந்து என்ன ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்றது. அண்ட் தென் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரேஸ் அப்படின்றது எரித்ரோமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பேசில்லஸ் சப்டிலிஸ் அப்படின்றதுலேருந்து பேசிட்ரான் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபங்கையில் பென்சிலின் நெட்டோட்டம் அப்படின்றதுலேருந்து பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கும், செப்லோஸ்போரியம்
ஆர்மோனியம் அப்படின்றது வந்து செப்லோஸ்போரின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேக்சின் அப்படிங்கிறது these are prepared by killing or making the microbes inactive. இதுவும் என்ன அப்படின்னா தடுப்பு மருந்துகள் சொல்லுவாங்க. தடுப்பு மருந்துகள் வேக்சின்ங்கிறது தடுப்பு மருந்துகள் சொல்லுவாங்க. இதுவும் மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து கிடைக்கக்கூடியது தான். இதில் என்ன ஆகும்னா, ஒன்று அந்த மைக்ரோ ஆர்கனிசமை உள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசமை கில் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்கனிசமில் காசஸ் உருவாக்கக்கூடிய, அதாவது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இதை வந்து என்ன பண்ண இன்ஆக்டிவ் பண்ணிடுறது. தட் இஸ் அட்டென்யூட்டேட் அப்படின்றது. அட்டென்யூட்டேட் பண்ணிடுறது. இல்லைன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் கில் பண்ணி தடுப்பு மருந்துகள் வேக்சின் வந்து என்ன பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் என்னது வேக்சின் அப்படிங்கிறது. திஸ் இன்ஆக்டிவ் மைக்ரோப்ஸ் ஆர் அனேபிள் டு காஸ் த டிசீசஸ் ஃபார் லிவிங் பீயிங்ஸ். இது என்ன பண்ணாது, லிவிங் பீயிங்ஸ்க்கு டிசீசஸை உருவாக்காது. பட் ஸ்டிமுலேட் த பாடி டு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த ஆன்டிஜன் இன் த மைக்ரோப்ஸ். ஃபஸ்ட்டு ஆன்டிபாடிஸ்ன்னு என்னென்னு தெரியணும். அண்ட் தென் ஆன்டிஜன் அப்படின்றது என்னென்னு தெரியணும். ஓகேவா? ஆன்டிஜன் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய, நமக்கு காசஸ் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் ஆன்டிஜன். ஓகேவா? ஆன்டிஜன் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கனிசமில் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு காசஸ் டிசீசஸை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு பேர் ஆன்டிஜன். ஆன்டிபாடிஸ் அப்படின்றது அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஆன்டிஜனுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நமக்கு வந்து காசஸ் உருவாக்கக்கூடிய ஆன்டிஜனு இதுக்கு ஆப்போசிட்டாக பாதுகாக்கக்கூடிய, நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆன்டிபாடிஸ். புரியுதா? ஆன்டிஜன்கிறது டிசீசஸை காஸ் பண்ணும். மைக்ரோ ஆர்கனிசமில் இருக்கக்கூடிய டிசீஸை காஸ் பண்ணும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலு. இந்த ஆன்டிஜனுக்கு எதிராக இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த ஆன்டிபாடிஸ். ஓகேவா? அண்ட் தென் இதுதான் என்னது அப்படின்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ். இந்த வேக்சின் என்ன பண்ணுன்னா, ஸ்டிமுலேட் பண்ணும் ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக, நம்மளுடைய பாடியில் ஆன்டிபாடிஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளுடைய பாடியில் ஆன்டிஜனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேக்சின் பாருங்கள். லைவ் ஆட்டினியூட்டேட் அப்படின்னா வந்து உயிருள்ள ஆனால் பாடியில் வந்து இந்த மைக்ரோ ஆர்கனிசமில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதுலேருந்து தயாரிக்கப்பட்ட வேக்சினோட மைக்ரோ ஆர்கனிசமில் வந்து அதனோட வீரியம், அதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஹார்ம்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப என்ன பண்ணும், குறைச்சிருப்பாங்க. அதாவது அதில் வந்து அதை க்ளீன் பண்ணி நீக்கியிருப்பாங்க. அதுதான் லைவ் உயிருள்ள மைக்ரோ ஆர்கனிசமு. பட் ஆனால் அதில் இருக்கிறடைய காசஸ் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா குறைஞ்சிருக்கும். காசஸ் வந்து எந்த ஹியூமன் பீயிங்க்கும் இல்லை எந்த ஆர்கனிசமுக்கும் வராது. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் லைவ் ஆட்டினியூட்டேட் அப்படின்றது. என்னென்ன வேக்சின் அப்படின்னா MMR, PCG. MMR அப்படிங்கிறது மீசில்ஸ், மம்ஸ் அண்டு ருபெல்லா அப்படின்றது. மீசில்ஸ் அப்படின்னா தட்டமைன்னு சொல்லுவாங்க. மம்ஸ்னா பொண்ணுக்குவிங்க, அதாவது இந்த செஸ்ட் ரீஜியனில் வந்து இப்போ பல்காக இருக்கும் இல்லையா, ஸோ தட் மம்ஸ் அப்படின்னு சொல்லுது. அம்மன் சொல்லுவாங்கள்ல, அது மண்ணாங்கட்டி அம்மன் சொல்லுவாங்க இல்லையா, அது மம்ஸு. அண்ட் தென் ரூபெல்லா அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் டிசீஸ். ஓகேவா? அண்ட் தென் PCG அப்படின்றது பேசில்லஸ் கால்மெட்டிக் குரின் அப்படின்னு சொல்கிறது. இது பிறந்த உடனே 3 days வந்து போடுவாங்க. PCG தடுப்பூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது எந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னா டியூபர்குலோசிஸ், காச நோயை இது பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் inactivated kill antigen. inactivated or killed antigen. ஆன்டிஜன்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நமக்கு பாடிக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு மெட்டீரியலுக்கு பேர் தான், அதாவது உயிரினங்கள் தீங்கு தரக்கூடிய ஒரு மெட்டீரியலுக்கு பேர் தான் ஆன்டிஜன் இல்லையா. அந்த ஆன்டிஜனை இன்ஆக்டிவேட்டட் பண்ணியிருப்பாங்க. இன்ஆக்டிவேட்டட்னா அந்த ஆன்டிஜன் வந்து செயல்படாது. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு வேக்சின் என்னது அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ், அதான் IPVன்னு சொல்கிறது, ஆர் போலியோ. IPV அது எதை வந்து
ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னா போலியோவை ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் தென் சப்யூனிட் வேக்சின்ஸ், பியூரிஃபைடு ஆன்டிஜன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வேக்சின்ஸ் வந்து சப்யூனிட் வேக்சின் சொல்கிறது துணை இலக்கு வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குன்னா ஆன்டிஜன்ஸ் அதில் உள்ளே இருக்கும். பட் என்ன பண்ணியிருப்பாங்க, அது கில் பண்ணுறது இல்லை, பட் அது ப்யூரிஃபை பண்ணிடுறது. அதனால் எந்த எஃபெக்டும் ஆகாது. ப்யூரிஃபை பண்ணுறது பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணது, ப்ரிப்பேர் பண்ணுறது. அது என்ன வேக்சினோட நேம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் அப்படிங்கிறது எந்த டிசீசஸை க்யூர் பண்ணோம் அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்ற டிசீசஸை க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு டாக்ஸாய்டு. டாக்ஸாய்டு அப்படிங்கிறது இன்ஆக்டிவேட் ஆன்டிஜன். ஆன்டிஜன் உள்ளே இருக்கும், அது பியூரிஃபைடும் பண்ணியிருக்க மாட்டாங்க, கில்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஆகாது, கண்டிப்பாக அது ஆக்டிவேட்டட் ஆகாது. அதாவது பாடிக்கு எந்த கெடுதலையும் உருவாக்காது. அந்த ஆன்டிஜனுக்கு பேர், அந்த வேக்சினுக்கு பேர் இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் அப்படின்றது. டாக்ஸாய்டு அப்படின்றது என்ன வேக்சின் அப்படின்னா டெட்டனஸ் டாக்ஸைடு, அதாவது டிடி அப்படின்னு சொல்ல. டிடி அப்படின்றது எந்த டிசீஸ் க்யூர் பண்ணும் அப்படின்னா டிப்தீரியா, டெட்டனஸ் டிசீஸை இது பண்ணும். அண்ட் தென் டிப்தீரியா டாக்ஸைடு. டிப்தீரியா டாக்ஸைடு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டிப்தீரியா நோயை க்யூர் பண்ணும். அதாவது தொண்டை அரிப்பான் நோயின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் டிப்தீரியா நோயை. நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் அண்டு டிசீசஸ். Disease. Dis means against, is means comfort. Can be defined as an impairment of malfunctioning of the normal state of the living organism that disturbs or modifies the performance of vital function of the body. நம்மளுடைய பாடியை என்ன கம்ஃபர்ட் இல்லாமல், நமக்கு கம்ஃபர்ட் இல்லாமல் அகெயின்ஸ்டாக நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு, நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக சேஞ்ச் பண்ணக்கூடியது தான் என்னது அப்படின்னா டிசீஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, டிஃபைன்ட் அஸ் இம்பேர்மெண்ட் ஆர் மால்ஃபங்க்ஷனிங்னா ஃபங்க்ஷன் ஆகாமல் நார்மல் ஸ்டேட்டில் இல்லாமல் என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் நம்மளுடைய ஃபங்க்ஷனும் என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிசீஸ். டிசீஸ் கேன் பி கேட்டகரைஸ் பேஸ்ட் ஆன், நிறைய வேலை டிவைட் பண்ணியிருக்காங்க. என்ன நிறைய கேட்டகரிஸில் வந்து டிசீஸ் இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்யூரன்ஸ், அது எப்படி பரவும், அதை வச்சு என்னதுன்னா எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் அண்டு ஸ்பாரடிக் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த டிசீஸ் வந்து எப்படி பரவும் அதை வச்சு எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் ஆர் ஸ்பாரடிக் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. எண்டமிக் அப்படின்றது பாருங்கள், எண்டமிக் அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஏரியாவில் மட்டும் ரொம்ப குறைவான மக்களை வந்து என்னது எஃபெக்ட் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா எண்டமிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது சர்டன் ஏரியாவில் இப்போ வெண்ணந்தூர் மட்டும், சர்டன் வெண்ணந்தூர்னா வெண்ணந்தூர் ஏரியாவை மட்டும், அந்த மாதிரி அதை மட்டும் என்ன பண்ணுறது, அந்த ஏரியாவில் மட்டும் இந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அது எண்டமிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எபிடமிக். எபிடமிக் அப்படிங்கிறது இந்த இந்த வேர்ல்டில், அதாவது இந்த பிளேஸ், இந்த சரௌண்டிங், இந்த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ல்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரே டைமில் நிறைய பேருக்கு இந்த டிசீஸ் வரும். அதுதான் என்னது அப்படின்னா எபிடமிக் அப்படின்றது. இப்போ எந்த ஏரியாவில் வேணால் வந்திருக்கலாம், ஆனால் என்ன பண்ணும் ஒரே டைமில் நிறைய பேருக்கு வந்திருந்தால் அதுக்கு பேர் எபிடமிக். ஓகேவா? அண்ட் தென் பேண்டமிக். பேண்டமிக் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் வந்து என்னாகும் அப்படின்னா உயிர் சேதமோ இல்லை போகுது. இப்போ கொரோனா சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர் வந்து என்ன ஆகுது, எஃபெக்ட் ஆகிருக்காங்களே, அதுக்கு பேர் பேண்டமிக் டிசீசஸ் அப்படின்றது. ஸ்பாரடிக் அப்படின்றது எப்பயாவது தோணும். இப்போ மழை காலம் வந்துச்சுன்னா மலேரியா, காலரா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எப்பயாவது தோன்றக்கூடிய டிசீஸ்க்கு பேர் ஸ்பாரடிக் அப்படின்றது பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெதர் இன்ஃபெக்டியஸ் ஆர் நான் இன்ஃபெக்டியஸ். ஃபஸ்ட்டு சொன்னது என்னதுன்னா பரவி இருக்கிற நிலையை பொறுத்து அந்த டிசீசஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா எப்படி வந்து அதனுடைய தன்மை எப்படி அதாவது வந்து அஃபெக்ட் ஆகுமா, அஃபெக்ட் ஆகாதா, அதை பொறுத்து என்னதுன்னா இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ், நான் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன்று டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன் அப்படின்னா அதனுடைய நோய் கிருமிகளோட
வகையில் அது வந்து பாக்டீரியாவா, வைரலா, ஃபங்கைனால் வந்துச்சா, புரோட்டோசோனால் வந்துச்சா. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜோன், அது பாக்டீரியல் டிசீஸ்னால் பாக்டீரியல் டிசீஸ், வைரஸால் வந்துச்சுன்னா வைரஸ் டிசீசஸ், ஃபங்கையால் வந்துச்சுன்னா ஃபங்கல் டிசீசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் தென் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்னா அந்த எப்படி அந்த நோய் எந்த ஏஜென்ட் மூடி எப்படி பரகுது, ஏரால் பரவுதா, வாட்டரால் பரவுதா, இல்லை ஏதாவது வெக்டர்னா ஏதாவது ஒரு ஏஜென்ட், ஒரு இன்செக்ட்னால, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனிசமால் பரகுதா, அந்த மாதிரி இந்த டிசீஸ் அதை பொறுத்து ஏர்பார்ன் டிசீசஸ், வாட்டர்பார்ன் டிசீசஸ், வெக்டர்பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. do you know World Health Day 7th April, World Malarial Day 25th April, World AIDS Day 1st December, World Anti-Tuberculosis Day 24th March. நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் பேஸ்ட் ஆன் அக்யூரன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா. எண்டமிக் disease which is found in a certain geographical area affecting a fewer member of people, that is low incident, குறைவான பகுதியில் கொஞ்சமாக தான் வந்து என்ன அந்த எஃபெக்ட் ஆகிருக்கும். that is occurrence of goiter in sub-Himalayan region. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஹிமாலயன் ரீஜியனில் என்னது காய்டர் அப்படின்ற நோய் வந்து பரவி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பிளேஸில் அங்கே என்ன இருக்கும், என்ன இல்லை அப்படின்னா அயோடின் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அயோடின் கிடைக்காதனால அந்த ஹிமாலயன் ரீஜியனில் மட்டும் இந்த டைப் ஆஃப் டிசீஸ் வந்து இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா சர்டன் ஏரியாவில் மட்டும் இருக்கிறதுனால எண்டமிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எபிடெமிக் டிசீஸ் விச் breaks out affect large number of people in a particular geographical region. அது போல்ற எந்த geographical regionல கூட வரலாம். பட் ஆனால் என்ன ஆகும், லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வரணும். அண்ட் தென் ஸ்ப்ரெட் த சேம் டைம், ஒரே டைமில் நிறைய பேருக்கு வருது. அதுக்கு பேர் என்னது அப்படின்னா எபிடெமிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பேண்டமிக், a disease which is widely distributed on a global scale. அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும், இப்போ கொரோனா சொல்கிறோம் இல்லையா, வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் கொரோனா சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பரவி இருக்கிற டிசீஸ்க்கு பேர் பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பேண்டமிக் டிசீஸ், அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், எய்ட்ஸ் சொல்லலாம். ஓகேவா. அண்ட் தென் ஸ்பாரடிக் அப்படிங்கிறது டிசீஸ் விச் அக்கர் அக்கேஷ்னலினா சீசனுக்கு மட்டும் வரும். இப்போ ரெயின் வந்துச்சுன்னா காலரா அந்த மாதிரி வருது, மலேரியா வரும் அப்படின்றாங்க, டெங்கு ஃபீவர் வரும். அண்ட் தென் வெயில் காலம் வந்துச்சுன்னா என்னது அம்மையெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் வந்து அந்த சீசனலுக்கு மட்டும் அந்தந்த டைமு கிளைமேட்டுக்கு மட்டும் வரக்கூடிய டிசீசஸ்க்கு ஸ்பாரடிக் டிசீஸ் அப்படின்னு பேர். ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன். அண்ட் தென் we will meet the next video. Thank you.